இந்தியா இங்கிலாந்து மேட்ச் முந்தா நேத்து அடிச்சானுங்க பாரு. அடி சும்மா வெள்ளுன்னு வெளுத்தானுங்க. எத்தனை நடந்து தெரியுமா? ரீசெண்டா நடந்த இந்தியா அயர்லாந்து மேட்ச்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கவே, ஸ்ரேயஸ் ஐயர் ஃபர்ஸ்ட் கேப்டன்ஷிப். அப்படியே அயர்லாந்து டீம் ஒரு சின்ன டீம் தானே, அசால்ட்டா காலி பண்ணிடலாம் நல்லா பேர் நினைச்சிருப்பாங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஒரு 184 ரன் அடிச்சாங்க. நம்ம டீம்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கவே 184 ஒரு ரன் ஆக அப்படியே ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் கிட்டத்தட்ட 11 பேருமே பேட்ஸ்மேனு அடிச்சு அசால்ட்டா காலி பண்ணிடுவானுன்னு நினைச்சா ஜெயிச்சீங்களா? ஜெயிக்கலான்னு தான் அடிச்சானுங்கம்மா. அப்படியே அடிச்சு பக்கத்துல வந்தானுங்க. அவனுங்க பவுலிங் பயங்கரமா போடுறானுங்க. விக்கெட் டொப்பு கீழே வந்துருச்சு. ஜஸ்ட் வெறும் 34 ரன் வித்தியாசத்துல தோத்துட்டானுங்க. சரி விடு, முதல் மேட்ச் தோத்தாச்சு. ஃபர்ஸ்ட் விட்டு கொடுத்தோம் அப்படின்னு நினைச்சுக்கவே. ரெண்டாவது மேட்ச் சின்ன டீம், அவங்கள்ட்ட தோத்துட்டு வந்துட்டு ஏன்டா வந்து பில்டப் பண்ணிட்டு இருக்க? பில்டப் பண்ணியே காலத்தை ஓட்டலான்னு பார்த்தா எங்க விடுறானுங்க, அடிச்சு ஓட விட்டுட்டானுங்க. சரி விட்டுரு. ரெண்டாவது மேட்ச் விட்டு அவனுங்களை பொலன்னு பொழக்கலான்னு பார்த்தோம். இந்த டைமும் அவனுக்கு தான் ஃபர்ஸ்ட் பேட்டிங். பவுலிங் சும்மா சொல்லட்டி இப்படி போட்டோம் அப்படி போட்டோம் இப்படி போட்டோம். என்னாச்சு தெரியுமா? என்னாச்சு சொல்லு. சொல்றேன். போன டைம் 184 ரன் அடிச்சானுங்கல்ல, இந்த டைம் வெறும் 157 ரன் தான். எப்படி செம்மையா பவுலிங் போட்டு அவனுங்க மடக்கணுமா? இப்பனாச்சும் ஜெயிச்சீங்களா இல்லையாடா? இல்லம்மா, ரெண்டாவது அந்த ரன் அசால்ட்டா அப்படியே போற போக்குல தட்டி விடல நினைச்சோம். ஈஸியான மேட்ச் தான் நினைச்சோம். அசால்ட்டா ஒரு 10 ஓவர் 12 ஓவர்ல மேட்சை முடிச்சிருவோம் நினைச்சோம். அவனுங்க என்ன பண்ணிட்டானுங்க, அவனுக்கு பவுலிங் பயங்கர வெயிட்டா இருந்திருக்கிறானுங்க. அப்படியே நெருக்கி போனோம். ஒரு ரன் வித்தியாசத்துல தோத்து போயிட்டோம். இதுக்கு இந்த பேச்சு. சரி விடு, இதெல்லாம் விடு. சின்ன டீம் புது டீம் சரி பொழைச்சு போறானுங்க. நம்மளை வச்சு அவனுக்கு வளர்ந்துட்டு வந்துட்டு சொல்றேன். நம்மளே எத்தனை நாளைக்கு தான் அடிச்சு கப்புவாங்க அவனுங்க ஓட விட்டு. எத்தனை நாளைக்கு? இந்தியா இங்கிலாந்து மேட்ச் முந்தா நேத்து அடிச்சானுங்க பாரு. அடி சும்மா வெள்ளுன்னு வெளுத்தானுங்க. எத்தனை ரன் தெரியுமா? 189 ரன்னு. சரி, இப்ப இந்த மேட்சோட ரிசல்ட் தான் என்ன? அதுதான் மழை வந்துருச்சு. மழை மட்டும் வரலன்னு வச்சுக்க அவனுங்களை அடிச்சு ஓட விட்டுருப்போம். ஆமா, இல்லைன்னா மட்டும் நீங்க ஓட விட்டுறீங்க. யோ, அயர்லாந்து சின்ன டீம், இந்தியாவில விளையாண்டு தோத்து போயிருக்கீங்க. நீங்க இங்கிலாந்துல போய் என்னத்தை கழட்ட போறீங்க? இங்கிலாந்து அவங்க நாடு அவங்க இடம். 189 ஒரு ரன்னா. இதுல மழை வரலன்னா ஜெயிச்சிருப்பாங்களா அவங்க? சரி, நான் சப்பாத்தி சுட்டு போய் சாப்பிட்டு வந்து உனக்கு பிறகு பேசுறேன்.